நீங்கள் எப்படிலாம் பண்ண எனக்கு இவன் சாதகமானவன், என்னுடைய ஆள், எனக்கு இவன் கிட்டேருந்து ஓட்டு வரணும் அப்படின்ற அந்த குறுகிய மனப்பான்மையில் தான் நீங்கள் வந்து அந்த ரிசர்வேஷன்ற அந்த ஆயுதத்தை நீங்கள் பயன்படுத்திருக்கீங்க. அதனால தான் ரிசர்வேஷன் சிஸ்டம் ஃபெயிலியர்னு சொல்கிறோம் நம்ம. யார் அதிகமாக போராட்டம் பண்ணி இவிஎஸ் கேட்டகரியோட ரெப்ரசன்டேஷன் அதிகமாச்சு? எக்கனாமிக் வீக்கர் செக்ஷன் வந்து ஒரு பெரிய போராட்டம் நல்லா வரலை. இது ரிசர்வேஷனில் இருக்கிற அந்த குறைபாடுகளை நிவர்த்தி பண்ணுறதுக்காக வந்தது தான் எக்கனாமிக்கல் வீக்கர் செக்ஷன். மைனாரிட்டி பாப்புலேஷன் அஃபிஷியலாக லெஸ் தேன் 15%, ரெண்டுமே எல்லாமே சேர்த்து. பட் அன்அஃபிஷியலாக நீங்கள் பார்த்தீங்கன்னா நிறைய ஹிந்து கம்யூனிட்டி சர்டிஃபிகேட், பட் ஆனால் அவங்க ப்ராக்டிசிங் ரிலீஜன் வந்து கிறிஸ்டியானிட்டியோ இஸ்லாமாவோ இருக்கும். உடைய மேனிஃபெஸ்டோவில் நீங்கள் கேஸ் சென்சஸ் எடுத்து பண்ணுறேன்னு சொன்னீங்க இல்லையா? இன்றைக்கி என்ன டேட்டு? முடிய போகுது ஆச்சு. கேஸ் சென்சஸ் அவங்க எடுக்க முடியாதுல்ல சார்? ஏன் எடுக்க முடியாது? சர்வே தானே அவங்க. ஏன் பீகார் கேஸ் சென்சஸ் சர்வே தான். இப்போ பீகாரில் எடுக்கலையா? ஆந்திர பிரதேஷில் எடுக்கலையா? ஸோ கத்தி ஒன்று தான், பட் யார்கிட்ட இருக்குங்கிறதுல ஒரு வேறுபாடு இருக்கு இல்லையா? அது மாதிரி தான். இதுக்கு முன்னாடி என்ன சொல்லணும், அந்த கத்தியை தப்புன்னு சொல்லிட்டு இருந்தாங்க. கத்தியை தப்புன்னு யாருமே சொல்லலை சார். சொன்னார்ல சார், மோடி சொன்னார்ல, ஜாதிவாரி கணக்கெடுப்பு எடுக்கிறாங்களோ அவங்கள அர்பன் எக்ஸல்ஸ்னு சொன்னார்ல. யாரெல்லாம் முன்னேறிட்டாங்களோ அந்த 69%ல் யாரெல்லாம் முன்னேறிட்டாங்களோ அவங்கள வந்து வெளியில் அனுப்பணும் பட்டியல்லேருந்து. அதை அவங்களால பண்ண முடியல. இந்த பண்ண முடியாத பட்சத்தில் பண்ணால் 1008 ப்ராப்ளம் வரும். ஏன்னா ஸ்டில் வந்து அந்த 12% 15% தான் அனுபவிச்சுட்டு இருக்காங்க. அப்போ 69க்குள்ளே இவங்க வரும்பொழுது ஏற்கனவே கிடைக்க வேண்டிய வாய்ப்பு இவங்க உள்ளுக்குள்ள இன்னும். ஆனால் கவர்மெண்ட் டேட்டா என்ன கட்டுது, அந்த 31% நீங்கள் வந்து சொல்கிறீங்களே, அவங்க தானே கவர்மெண்ட்டோட பவர்ஃபுல் போஸ்ட்டில் எல்லாத்துலேயும் இருக்காங்க. எல்லோ பெஞ்ச் நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம கூட தார்மிக் இந்தியன்ஸோட ஃபவுண்டர் ஏகே சார் இருக்காரு. அவர்கிட்ட கேட்க நிறைய கொஸ்டின்ஸ் இருக்கு, வாங்க கேட்போம். வணக்கம் சார். வணக்கம். வணக்கம் அன்பு. எப்படி இருக்கீங்க சார்? ரொம்ப நல்லா இருக்கு, சொல்லுங்க. இப்போ எக்கனாமிக்லி வீக்கர் செக்ஷனோட ரிசர்வேஷன் எடுத்துக்கிட்டா, இப்போ வந்து நீங்க இதுக்கு முன்னாடி சொல்லாமல் சொன்னீங்க, நிறைய பேர் வந்து நிறைய போராட்டம் பண்ணாங்க, அவங்களுக்கு பிசி ரெப்ரசன்டேஷன் அதிகமாக கொடுத்தாங்க, எஸ்சி ரெப்ரசன்டேஷன் அதிகமாக கொடுத்தாங்க அப்படின்னு சொல்கிறோம். யார் அதிகமாக போராட்டம் பண்ணி இவிஎஸ் கேட்டகரியோட ரெப்ரசன்டேஷன் அதிகமாச்சு? எக்கனாமிக் வீக்கர் செக்ஷன் வந்து ஒரு பெரிய போராட்டம் நல்லா வரலை. இது ரிசர்வேஷனில் இருக்கிற அந்த குறைபாடுகளை நிவர்த்தி பண்ணுறதுக்காக வந்தது தான் எக்கனாமிக்கல் வீக்கர் செக்ஷன். இப்போ நீங்கள் வந்து ஒருத்தரை வந்து கீழே இருக்காங்க, வாய்ப்பு கிடைக்கல, அவர் வந்து அவரால் மேற்படிப்பு படிக்க முடியல, அவர் வந்து இந்த மாதிரி ஒரு விஷயம் பண்ண முடியலங்கிறதுக்கு யார்ட் ஸ்டிக்காக இருக்கிறது வந்து அவருடைய எக்கானமி ஸ்டேட்டஸ் தான். எக்கனாமிக் ஸ்டேட்டஸ் மட்டும் தானா? எக்கனாமிக் ஸ்டேட்டஸ் தான் இப்போ மெயின், வேற எதுவுமே கிடையாது. நீங்கள் வந்து சாதிய ரிலேட்டட் ஒரு வன்கொடுமை ஆர் வந்து ஒரு டிஸ்கிரிமினேஷன் அப்படின்னா அது சில பகுதிகளில் இருக்குங்கிறத இதில் சில பகுதிகளில் இருக்கு. நான் எல்லா பகுதியிலும் சொல்ல மாட்டேன். இப்போ மோஸ்ட்லி அர்பன் சிட்டிஸ்னு வந்ததுனால இப்போ நம்ம ஒரு இடத்துல உட்காந்துட்டு இருக்கோம், ஒரு சிட்டிஸில் உட்காந்துட்டு இருக்கோம்னா இங்கே வந்து யார் மேலே யார் கீழேங்கிறது வந்து ஒரு பதவினாலையும் எந்த பொசிஷனில் நீங்கள் இருக்கீங்கனாலும் செகண்ட் வந்து பணம் அப்படிங்கிறது தான் டிசைட் பண்ணுறது. ஸோ அதனால தான் இந்த எக்கனாமிக்கல் வீக்கர் செக்ஷன்னா எல்லா பிரிவிலும் இருக்காங்களே. அப்படின்னு பார்த்தா இந்தியாவில் அதிகமான பீப்புள் ரூரல் ஏரியாஸில் தான் சார் இருக்காங்க. ஆமாம். அப்படின்னும் போது எக்கனாமிக் கிரைட்டீரியான்றது எப்படி எல்லாத்துக்கும் போடணும்? எக்கனாமிக் கிரைட்டீரியா எல்லாருக்கும் இப்போ வந்து எங்கள் அப்பா வந்து 1 லட்ச ரூபா சம்பாதிக்கிறான்னு வச்சுக்கலாம் சார். இப்போ ஏதோ ஒரு ப்ராப்ளம் வந்து அந்த 1 லட்ச ரூபான்றது வந்து அவருக்கு அமௌண்ட் வராமல் போயிடுச்சு. இப்போது ஒரு வருஷம் நாங்கள் வந்து ரொம்ப ஏழ்மையில் இருக்கோம், எங்களை எக்கனாமிக் வீக்கர் செக்ஷன் வைப்பீங்களா இல்லை வைக்க மாட்டாங்களா? எக்கனாமிக் வீக்கர் செக்ஷனை நீங்கள் போய் படிச்சிங்கன்னா அது கிளியராக சொல்லியிருக்காங்க. எப்படி ஆனுவல் இன்கம் எடுத்துப்பாங்க, அதில் வந்து அந்த அக்ரிகல்ச்சர் இன்கம், இந்த விவசாயிகள் எக்கனாமின்றது வந்து ஒரு ஸ்டேபிளான ஒரு இன்கம் வந்து நமக்கு ஒரு வருஷம் நம்மளுக்கு வராமல் கூட போயிடும், ஒரு வருஷம் அதிகமாக வரலாம். அப்படின்னும் போது எக்கனாமிக்காக வந்து சேஞ்ச் டைனமிக் ஃபேக்டர், அதை எப்படி ரிசர்வேஷனுக்கு நம்ம ஒரு முக்கியமான ஃபேக்டர் வைக்க முடியுன்றதுனா மிகப்பெரிய கேள்வியாக இருக்குது. அதுதான் சொல்கிறேன் திருப்பியும் டைனமிக் ஃபேக்டர் தான். எனக்கு வந்து திடீர்னு லாட்ரியில் இது அடிக்கும், நான் எனக்கு காசு வரும்னு சொல்லிட்டுலாம் சொல்கிறீங்க, ரைட், அதெல்லாம் ஃபைன், லாஜிக்கலாக கரெக்ட். பட் நம்ம வந்து டிஃபைன் பண்ணியிருக்கோம் எக்கனாமிக்கல் வீக்கர் செக்ஷன் யாருன்னா அந்த ஃபேமிலி இன்கம், உங்கள் இண்டிவிஜுவல் இன்கம் மட்டும் இல்லை, உங்கள் ஃபேமிலி இன்கம் பார்க்க போகிறோம். ப்ளஸ் அதில் ஏதாவது அந்த அக்ரிகல்ச்சர் இன்கம்லாம் நம்ம வந்து எடுத்துக்கிறது இல்லை. சில குறிப்பிட்ட செக்ஷன்ஸை மட்டும் எடுத்துப்போம், சில குறிப்பிட்ட செக்ஷன்ஸை விடுவோம். அதிலும் ஹையர் ஸ்லாப் தான் எடுத்துருக்கோம், 8 lakhs அண்ட் அபவ் அப்படிங்கிறது தான் பார்க்குறோம். ஸோ நீங்கள் சொல்கிறதெல்லாம் வந்து இன்றைக்கி எனக்கு வந்து இதுவாகிடுச்சு, விவசாயிகள் மற்ற இதெல்லாம் கழித்து பார்த்தீங்கன்னா எனக்கு ரெகுலர் இன்கம் வந்திருக்கா, அதனால் அதை அசட் நான் சேர்த்துருக்கேனா அப்படின்னு பார்க்கும்போது ஃபேமிலியாக நம்ம பார்க்குறோம்.
ஸோ அதை வந்து கிளியர் கைட்லைன்ஸ் போட்டிருக்காங்க. நீங்க சொல்றதெல்லாம் அவுட்லயர்ஸ். அந்த மாதிரிலாம் இருக்கலாம். அவுட்லயர்ஸை வச்சுக்கிட்டு அதான் நம்ம சார் வந்து டைனமிக் ஃபேக்டர் நம்ம ஒரு ஃபேக்டரா வைக்கிறது எனக்கு பிரச்சனையா இல்ல இருக்குன்னு இல்ல டைனமிக் ஃபேக்டர்னா என்னன்னா, அவங்க ஸ்டேட்மெண்ட் அதுவும் எக்கனாமி வீக்கர் செக்ஷன்ல போய் எவாலுவேட் பண்ண போறாங்க. எடுத்துட்டு அப்புறம் தான் சர்டிஃபிகேட் குடுக்க போறாங்க. நீங்க ஒன்ஸ் நீங்க வாங்கிட்டீங்கன்னா, நாளைக்கு நீங்க வந்து ஓகே அந்த அந்த இதில கோட்டால நீங்க வரீங்க. எக்கனாமி வீக்கர் செக்ஷன் கோட்டால நீங்க வந்து முன்னேறி வரீங்க. நீங்க படிக்கிறீங்க. உங்களுக்கு நெக்ஸ்ட் வேலைவாய்ப்பு வருது. அப்போ உங்க இன்கம் வருது. அப்போ அந்த இன்கம் வரும்பொழுது திருப்பியும் ஃபேமிலி இன்கம் கால்குலேட் பண்ணும்போது நீங்க எக்கனாமிக் வீக்கர் செக்ஷன்ல இருக்க மாட்டீங்க. ஸோ அந்த குறிப்பிட்ட அந்த பெனிஃபிட்ட அவைல் பண்றதுக்காக குடுக்கப்படக்கூடிய டெம்பரரி சர்டிஃபிகேட் தான் எக்கனாமிக்கல் வீக்கர் செக்ஷனும். நீங்க அத வச்சுக்கிட்டு நீங்க 20 வருஷம், 30 வருஷம் நீங்க ஓட்ட முடியாது. அதுலயும் கிளியரா அந்த கைட்லைன்ஸ்ல போட்டிருக்காங்க. இப்ப நான் முன்னாடி பேசினது என்னன்னா, பல குறைபாடுகள் என்னன்னா, இது எப்படி நிர்வகிக்க போறாங்க. இப்ப நெறைய பேர் வந்து இங்க பார்த்தீங்கன்னா, தமிழ்நாட்ல அ பொ மத சார்ந்த ரிசர்வேஷன் நம்ம கிடையாது. அது இந்தியா முழுக்க கிடையாது. கிடையாது. ரைட்டுங்களா? கிறிஸ்டியன்ஸு, முஸ்லிம்ஸு, ஹிந்துஸுன்னுலாம் கிடையாது. ரிசர்வேஷன் கிடையாது. ஆனா, இங்க பார்த்தீங்கன்னா என்ன பண்றாங்க, இந்த ரிசர்வேஷன் பெனிஃபிட்டுக்காக நெறைய பேர் அவங்க வந்து கிறிஸ்துவ மதத்தையோ, ஒரு முஸ்லீம் மதத்தையோ சார்ந்தவரா இருந்தாலும், ஆனா கேஸ்ட் கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்ல அந்த ஹிந்து கேஸ்ட் அண்ட் கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் வச்சிருப்பாங்க. அந்த ரிசர்வேஷன எடுத்து பண்ணிட்டு இருப்பாங்க. இப்ப இவங்கலாம் வந்து நீங்க வந்து ரிசர்வேஷன்ல வரணுமா? வரக்கூடாதா? அது 2வது ஒரு கேள்வி. ஓகே. கிட்டத்தட்ட வந்து 20-25% ஆஃப் த பாப்புலேஷன்ஸ் ஆர் லைக் தட் அப்படிங்கிறது ஒரு ஒரு டேட்டா சார் தனியா சொல்றாங்க. சார் மைனாரிட்டி பாப்புலேஷனே தமிழ்நாட்டுல அவ்வளோ இல்ல இல்ல. 20 மைனாரிட்டி 25 பாப்புலேஷன் அஃபிஷியலா இவ்வளோ தான் இருக்கு. ரைட்டுங்களா? ஒரு 25% இருக்காங்களா? மைனாரிட்டி பாப்புலேஷன் அஃபிஷியலா லெஸ் தேன் 15% ரெண்டுமே எல்லாமே சேர்த்து. பட் அன்அஃபிஷியலா நீங்க பார்த்தீங்கன்னா, நெறைய ஹிந்து கம்யூனிட்டி சர்டிஃபிகேட். பட் ஆனா அவங்க பிராக்டிசிங் ரிலிஜன் வந்து கிறிஸ்டியானிட்டியோ, இஸ்லாமாவோ இருக்கும். ஸோ இந்த முரண்பாடுகள நீங்க எப்படி எடுத்துன்னு வர போறீங்க? அப்படிங்கிறது 2வது. ஃபர்ஸ்ட்டு இது நம்ம வந்து கேஸ் சர்டிஃபிகேட் பத்தி பார்த்தோம். 3வது வந்து இத வந்து நீங்க ஓப்பன் கொஸ்டினா வைக்க போறீங்களா? இல்ல நீங்க வெரிஃபை பண்ணிட்டு பண்ண போறீங்களா? இல்ல அவங்க சொன்னா சொல்லலாம், சொல்லாட்டி அவங்களுடைய விருப்பம் அப்படின்னு வச்சீங்கன்னா, அந்த டேட்டால எந்த அளவுக்கு வேலிடேஷன் இருக்கும்? இன்னைக்கு நான் விருப்பம் இல்லன்னு சொல்லிடுவேன். நான் வந்து ஒரு ஒரு நான் ஒரு பிசி கேட்டகரி ஆர் எம்பிசி கேட்டகரின்னு எனக்கு வச்சுக்கோங்களேன். ரிசர்வேஷன் நான் எல்லாமே வாங்கிட்ட ரிசர்வேஷன்ல நான் நல்ல வெல்த்தியா இருக்கேன். நான் வந்து நான் சொல்ல மாட்டேன் அப்படின்றேன். அப்போ அந்த சொல்ல மாட்டேன்னு சொல்லும்பொழுது, அப்போ உங்க அசோசியேட்டட் சாதி ஆர் அந்த கம்யூனிட்டியோடைய டேட்டா வந்து மிஸ் ஆகுதா ஃபுல்லா? ஆமா. ஆனா நீங்க கம்பேர் பண்ணி பார்க்கும்பொழுது. ஸோ இந்த மாரி ஒரு இடர்பாடுகள்லாம் இருக்கும்பொழுது, இது எப்படி அட்மினிஸ்டர் பண்ண போறீங்க? எப்படி கேள்வி கேட்க போறீங்க? எப்படி வெரிஃபை பண்ண போறீங்கங்கிறதுல நெறைய பேருக்கு வந்து ஒரு சந்தேகம் இருக்கு. அதனால கேள்வி கேட்கறாங்க, எதிர்க்கிறாங்க. இது ஒரு சைடு இருக்க. சப்போர்ட் பண்றவங்களுடைய பார்வை என்னன்னா, ஆமா வேணுன்றாங்க. ஆனா இவங்கலாம் வந்து யாரு? சமூக நீதிக்கு போர்க்கொடி தூக்கினவங்க. சாதி இல்லன்னுவாங்க. ஆனா வந்து சாதி நீங்க கேட்கணும் அப்படின்றாங்க. ஸோ அதிலேயே ஒரு பெரிய முரண்பாடு இங்க. ஸோ இதெல்லாம் கடந்து இப்போ அனௌன்ஸ் தான் பண்ணியிருக்காங்களே தவிர, இன்னும் இவங்க எப்படி கேட்க போறாங்க? எப்படி பண்ண போறாங்க? எப்படி வேலிடேட் பண்ண போறாங்கன்னு இருக்கு. இதுல இன்னொரு ஒரு மாஸ்டர் ஸ்ட்ரோக்கும் மோடிஜி இஸ் கோயிங் டு கெட் என்ஆர்சி. இந்த சென்சஸ் எடுக்கும் பொழுது என்ஆர்சி வில் ஆல்சோ அப்ளை. நீங்க வந்து பூர்வ குடியா? இந்த மண் சார்ந்தவரா? இங்கேருந்து நீங்க வந்திருக்கீங்களா? ஆர் நீங்க வேற கண்ட்ரியா? உங்களுடைய இது என்னங்கிறதையும் பார்ட் ஆஃப் தட் என்ஆர்சி டேட்டாவும் இட் வில் கெட் கலெக்டட் இன் திஸ் சென்சஸ். ஸோ இதோட ஃபர்ஸ்ட் நீங்க எப்படி பார்க்கணும்னு இந்த பார்வை அப்படின்னா, இது வந்து கவர்மெண்ட் ஹஸ் டேக்கன் எ டிசிஷன். எஸ் இதுவரைக்கும் பண்ணாத நம்ம வாங்க போறோம். நாளைக்கு இந்தியா முன்னேறிய நாடா ஆகப் போகுது. கவர்மெண்ட் இஸ் ஸ்பெண்டிங் லாட் ஆஃப் திங்ஸ் ஆன் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், எக்கனாமிக் டெவலப்மெண்ட் எல்லாரையும் முன்னேற்றணுன்ற அந்த ஒரு விஷன் இருக்கும் பொழுது, எங்கெங்கெல்லாம் வந்து குறிப்பிட்ட இடத்துல பின்தங்கிய மக்களா இருக்காங்களோ, அவங்கள காரணம் கண்டு ஐடென்டிஃபை பண்ணணும் ஃபேக்சுவலா. அவங்கள முன்னேற்றினா தான் டோட்டல் இது வரும். டெவலப்மெண்ட் அதான் சார் வருங்கிற இது வந்து ஆப்போசிஷன் என்ன பேசுனாங்களோ, அதோட இன்னொரு முகமா தான் பிஜேபி கவர்மெண்ட் ஆமா செயல்படுறாங்க. இது பொலிட்டிக்கல் ஸ்டேட்மெண்ட் தான் இது கண்டிப்பா. அதான் சார் இப்ப வந்து அவங்க வந்து என்னென்ன இன்னொரு முகம் பிரச்சனைலாம் இல்ல. இப்போ நீங்க என்ன கேட்குறீங்க? நீங்க வந்து சார் எடுத்துன்னு இப்ப வாங்க. வந்து நான் சிம்பிளா கேட்கிறேன் சார். ராகுல் காந்தி ஒரு அஸ்திரத்த வச்சிருந்தாரு. அந்த அஸ்திரத்த மோடி எடுத்திருக்காரு. அப்படின்னும்போது, இதுக்கு முன்னாடிலாம் யார் யாரெல்லாம் ராகுல் காந்திய விமர்சிச்சாங்களோ, அவங்க வந்து மோடிய விமர்சிக்கணும்ல. ஏன்னா அதே ஸ்டாண்ட் தானே இப்ப மோடி எடுத்திருக்காரு. இல்ல. இப்போ நீங்க விமர்சிக்க முடியாது. இப்ப நான் என்ன சொல்றேன், நீங்க வந்து இது மாரி பண்ணலன்னு ஒரு விஷயத்த சொல்றேன். இப்ப நீங்க பண்றீங்க. ரைட்டா? நான் எப்படி விமர்சிப்பேன்? ஆனா அவரு பண்ணா மட்டும் ஒரு ஒரு உள்நோக்க கற்பிக்கலாம். ஆனா இப்போ மத்த கவர்ன்மெண்ட் பண்ணாங்களா அது உள்நோக்கம் ராகுல் இல்லாம இருக்கலாம். காந்தி உடைய பர்பஸ் வந்து பொலிட்டிக்கல் கெயின்ஸ்க்காகவும்,
ஒரு டெம்பரரியா அப்ப எலெக்ஷன் பொழுது அப்ப பண்ணக்கூடிய பிஜேபியோ இல்ல மோடி கவர்மெண்ட் பொலிட்டிக்கல் கெயின்ஸ்க்காக இதை பண்ணல. பண்ணலையே, பொலிட்டிக்கல் கெயின்ஸ்க்காக பண்ணலையே. பொலிட்டிக்கல் கெயின்ஸ்க்காக பண்றதுக்கு என்ன? இப்ப பீகார் எலெக்ஷன் எல்லாரும் ஒரு குற்றச்சாட்டு வைக்கிறாங்க. கரெக்ட்டா? ஆமா. இப்போ பீகார் எலெக்ஷன் அப்படின்னா, பீகார்ல ஆல்ரெடி சென்சஸ் நடத்த முடிஞ்சிடுதா? அது யாரோட கூட்டணியில இருக்கும்போது பண்ணாங்க? ஆர்ஜேடியோடையும் காங்கிரஸோடையும் கூட்டணியில இருக்கும்போது தானே அந்த வந்து சென்சஸ் வந்து ஆனா நிதிஷ்குமார் அதுக்கு சென்ட்ரல் கவர்மெண்ட் என்ன அஃபிடவிட் தாக்கல் பண்ணாங்க? இல்ல அஃபிடவிட் அவங்களுக்கு வந்து பவர் கிடையாது. எங்களுக்கு தான் பவர்க்குன்னு அஃபிடவிட் தாக்கல் பண்ணாங்கல்ல. பவர் பண்ணக்கூடாதுன்னா அப்போ பிஜேபி ஸ்டாண்ட் வந்து பண்ணக்கூடாதுங்கிறது தான். அதான் சார் பட் ஸ்டாண்ட சேஞ்ச் பண்றாங்கல்ல. ஸ்டாண்ட் எங்க சேஞ்ச் பண்ண சார் மக்கள் கிட்ட என்ன ஒரு பேசு பொருள் வந்து முக்கியமா பேச பொருள் அதுல வந்து மக்களுடைய மனநிலை என்ன இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி பிஜேபி மாறுறாங்கன்ற ஒரு விமர்சனம் இருக்குல்ல. பாலிசி சேஞ்ச் தான். பிஜேபி ஹஸ் டன் அ பாலிசி சேஞ்ச். நான் பண்ண மாட்டேன், கேஸ் பேஸ்டு நான் வந்து அந்த கொஸ்டின் கேட்டு நான் பண்ண மாட்டேன், இது வந்து வெரி ரெட்ரோஸ்பெக்டிவ் அப்படின்னு சொன்னது தான் பிஜேபி. எஸ், பட் இன்னைக்கு அவங்க பண்ணியிருக்காங்கன்னா இதை வச்சுக்கிட்டு நீங்க வந்து பிளவு ஏற்படுத்தி இதனால ஒரு அப்ப இத்தனை நாளா பொலிட்டிக்கல் வந்து பிளவுபடுத்தவன்னு சொன்னாங்கல்ல. அவங்க சொன்னதான் இவங்களும் செய்ய போறாங்க. யார் பிளவுபடுத்தலைன்னு சொன்னாங்க? சரி, இப்போ பிஜேபி கவர்மெண்ட்ஸோ இல்ல இதுக்கு முன்னாடி நிதின் கட்கரி நீங்க என்ன சொன்னாருன்னா, பர்பஸ் என்ன? யார்கிட்ட அந்த ஆயுதம் இருக்குங்கிறது இம்பார்ட்டன்ட் இல்லையா? கத்தி எங்கிட்ட ஒரு செஃப் கிட்ட இருந்ததுன்னா அவர் வந்து பழத்தையும் கறிகாயும் வெட்டுறதுக்கு யூஸ் பண்ணுவாங்க. அதே வந்து ஒரு கொலகாரங்கிட்ட கத்தி இருந்ததுன்னா அவனுடைய பர்பஸ் என்ன? அவன் யாரையாவது ஹார்ம் பண்ணுறதுக்காக தான் அவன் யூஸ் பண்ணுறான். ஸோ கத்தி ஒன்று தான். பட் யார்கிட்ட இருக்குங்கிறதுல ஒரு வேறுபாடு இருக்கு இல்லையா? அது மாதிரி தான் இதுக்கு முன்னாடி என்ன சொல்லணும்னா அந்த கத்தியே தப்புன்னு சொல்லிட்டு இருந்தாங்க. கத்திய தப்புன்னு யாருமே சொல்லலை. சார் சொன்னார்ல சார், மோடி சொன்னார்ல, யார் கத்தி யாரெல்லாம் என்ன ஜாதி சொன்னாரு வாரி மோடி? கணக்கெடுப்பு எடுக்கிறாங்களோ அவங்களாம் அர்பன் நக்சல்ஸ்னு சொன்னார்ல. அர்பன் நிதின் கட்கரி ஏன் அதே சொன்னார்ல சார். ஏன்னா அவங்க பர்பஸ் என்னன்னா அந்த பிளவுபட அதுதான் வந்து நான் ராகுல் காந்தியை ஃபர்ஸ்ட் கோட் பண்ணேன். எப்போல்லாம் வந்து ரேலி போயிட்டு இது பண்ணாரோ அவர் பேசின தொனி எல்லாமே என்னன்னா உங்களை வந்து வஞ்சிக்கிறாங்க, நீங்க வந்து இவ்வளோ பாப்புலேஷன்ல இருக்கீங்க. இல்ல சார், அவர் வஞ்சிக்கிறான்னு ஒரு வேர்ட் சொல்றீங்களா சார்? அது உண்மைதானே? வஞ்சிக்கப்படுறாங்க தானே? அவங்களோட ரெப்ரசன்டேஷன் இல்லல்ல. அந்த ரெப்ரசன்டேஷன் இல்லைன்னா அந்த ரெப்ரசன்டேஷன் எடுத்துன்னு வராம இருந்தது யாரு? அதான் சார், இப்போ வந்து இந்த கேஸ் சென்சஸை எடுக்காம இருந்தது யாரு? 70 இயர்ஸ் வந்து அதுல வந்து 50 இயர்ஸ் வந்து காங்கிரஸ் இருக்காங்க சார். 2011லயும் நீங்க வந்து சென்சஸ் எடுக்கும்போது இந்த கேள்வியை நீங்க கேட்கலாம். எஸ்சி எஸ்டிக்கு மட்டும் தான் கேட்டீங்க. அந்த டேட்டாவும் வெளியில வராம இருந்தது யாரு? இப்போ அதனாலதான் கேக்குறாங்க. நீங்க நீங்க சொல்ற விமர்சனம் காங்கிரஸ் பொருந்தும் சார். நான் வந்து ஒரு மக்களா கேக்குறேன். ஏன் வந்து பிஜேபி அரசு அதை செய்யாம இருந்துச்சு அப்படின்னு தான் கேட்க முடியும். பிஜேபி அரசு தானே செய்யறாங்க இப்போ. சார் 70 ஆண்டுகள் 100 ஆண்டுகள் பண்ணாத விஷயத்த இன்னைக்கு அவங்க கொள்கையில ஒரு 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 மாற்றுப்பட்ட இது இருந்தாலும் பரவாயில்ல, இதை வந்து இன்னைக்கு நம்ம பண்ணலாம், எடுத்து வேலிடேட் பண்ணி பார்த்துடலாம், இன்னைக்கு நாம பண்ணியிருக்கோம். பட் இது வந்து ஒரு பெரிய ஒரு 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 ரெப்ரசன்டேஷன், அந்த பிளவுபட்ட மனப்பான்மையை வரக்கூடாது, எடுத்து பார்த்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இன்னைக்கு அவங்க சேஞ்ச் பண்ணி இறங்கிட்டு இருக்காங்கல்ல. சேஞ்ச் பண்றாங்கன்னு சொல்றாங்க. அது வந்து என்னன்னா இப்போ வந்து இதுக்கு முன்னாடி ப்ரீவியஸ் என்ன சொன்னாரு, ராவடி கல்ச்சர்னு சொன்னாரு. அதே தானே இப்போ பிஜேபி கவர்மெண்ட்ஸ் நிறைய ஸ்டேட்ல இம்ப்ளிமெண்ட் பண்றாங்க. அப்படின்னா என்ன ஒன்று மக்கள்கிட்ட ஒரு ஒரு பாப்புலர் இமேஜ் இருக்கோ அதை வந்து கட்சியோட பாலிசியை அப்ளை பண்றது என்ன எந்த இல்ல நீங்க ஒரு சில விஷயத்தை புரிஞ்சிக்க மாட்டேங்கிறீங்களே. இப்போ அந்த வந்து டோலா இல்லையா, அந்த பெனிஃபிட்ஸா ஃப்ரீபீஸா அப்படிங்கிறது வந்து விவாதம் வந்து இன்னும் அந்த அந்த லைன் வந்து கிளியரா ட்ரா பண்ற மாதிரி இருக்கணும். ரைட்டா? இப்போ ஒரு குறிப்பிட்ட பிரிவினர்கள் முன்னேறவில்லை அப்படின்னு நீங்க ஸ்டடி பண்ணி கண்டுபிடிச்சிங்கன்னா அந்த பிரிவினரை முன்னேற்றத்துக்கு உண்டான பாலிசிஸோ அந்த அமௌண்ட்டோ ஸ்பெண்ட் பண்ணுவீங்க. கரெக்டா? இப்படி தானே பண்ணணும். ஆனால் இது வரைக்கும் இப்படி பண்ணாமல் யாரெல்லாம் எனக்கு வந்து தோதா இருக்காங்களோ, எந்தெந்த கம்யூனிட்டியில் எனக்கெல்லாம் சப்போர்ட் பண்ணணுமோ அந்த ஒரு சமயத்தில் எலெக்ஷன் பொழுது மட்டும்தான். இப்போது டிஎம்கே கவர்மெண்ட்டை எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்கள் 2021 உடைய மேனிஃபெஸ்டோவில் நீங்கள் கேஸ் சென்சஸ் எடுத்து பண்ணுறேன்னு சொன்னீங்க இல்லையா? இன்றைக்கி என்ன டேட்டு? முடிய போகுது ஆச்சு. கேஸ் சென்சஸ் அவங்க எடுக்க முடியாதுல்ல சார்? ஏன் எடுக்க முடியாது? சர்வே தானே அவங்க. ஏன் பீகார் கேஸ் சென்சஸ் சர்வே தான். இப்போ பீகாரில் எடுக்கலையா, ஆந்திர பிரதேஷில் எடுக்கலையா, சாரி தெலுங்கானாவில் எடுக்கலையா, கர்நாடகாவில் எடுக்கலையா, நீங்களும் தமிழ்நாடு எடுக்க வேண்டியது தானே? ஒரு விஷயம் எடுக்கணும்னா அதுக்கான ஒரு யூஸ் இருக்கணும். அப்படின்னும் போது வைஷ்ணவ் என்ன சொன்னாருன்னா எல்லா ஸ்டேட்டும் எடுக்கிறது பெரிய பிரச்சனை இருக்கு, அவங்களுக்கு பவர் இல்லாமல் எடுக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு விமர்சனம் வச்சிருக்காருல. அப்போ தமிழ்நாடு ஸ்டேட் கவர்மெண்ட் சொன்னதானே முக்கியமான பவர் இல்லை அப்படின்னா இப்போ வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட்டும் ஸ்கீம்ஸ் அனௌன்ஸ் பண்றாங்க, ஸ்டேட் கவர்மெண்ட்டும் ஸ்கீம்ஸ் அனௌன்ஸ் பண்றாங்க. அந்த உங்க ஸ்டேட் கவர்மெண்ட் ஸ்கீம்ஸ்ல நீங்க யூஸ் பண்ணிக்காங்க, அவங்க அந்த டேட்டாவை எடுத்து யூஸ் பண்ணிக்காங்க. 2011 சென்சஸ் டேட்டா வச்சு தானே இது வரையும் எல்லா 2011 டேட்டா சென்சஸ் தான் வெளியில வரவே இல்லையே. ஆனா கவர்மெண்ட் கிட்ட இருக்குல்ல சார். கவர்மெண்ட் கிட்ட சென்ட்ரல் கவர்மெண்ட் இருக்கு. சிலிண்டர் கொடுக்கறதோ ஃபார்மர்ஸ் கொடுக்கறதோ இல்ல வேற ப்ரோகிராம்ஸ் இம்ப்ளிமென்ட் பண்றதுல எந்த டேட்டா வச்சு பண்றாங்க? 2011 சென்சஸ் டேட்டா வச்சு 2011 டேட்டா வந்து ஒரு அளவுகோல் தான். அதை தவிர நிறைய சர்வே மைக்ரோ சர்வே எடுக்கிறாங்க.
அந்த செக்டார்ஸ்க்கு பேஸ்ட் பண்ணி பண்ணுறாங்க, அந்த ரீஜனுக்கு பேஸ் பண்ணி பண்ணுறாங்க. வெறும் 2011 டேட்டா வச்சு பண்ணல. 2011 அது டேட்டாலையும் முக்கியமான டேட்டா இல்ல சார். 2011 டேட்டாலையும் உங்களுக்கு வந்து அந்த சாதி கொஸ்டின் வந்து எல்லாருக்கும் கேட்கல. எஸ்சி எஸ்டியோட பிரிவினருக்கு மட்டும்தான் அந்த கொஸ்டின் அப்ளிகபிள் தவிர மற்ற கேஸ்ட்டுக்கான கொஸ்டின்ஸ் அதில் கிடையாது, அந்த டேட்டா கிடையாது. பட் இந்த க்ரோயிங் என்னன்னா பொதுவான நம்ம பார்க்கக்கூடிய பார்வை என்னன்னா, நிறையா இடத்துல குஜராத்லையும் சரி, ராஜஸ்தான்லையும் சரி, கர்நாடகாலையும் சரி, சில பிரிவினர்கள் போராட்டம் நடத்துகிறாங்கன்னா அவங்க பாப்புலேஷன் இன்க்ரீஸ் ஆகிருக்கு. நான் என்னோட இன்க்ரீஸ் பண்ண பாப்புலேஷனுக்கு ஏற்ற மாதிரி ரெப்ரசன்டேஷன் இல்லை, அதனால் எனக்கு வந்து எக்ஸ்ட்ராவாக பெனிஃபிட் கொடு அப்படிங்கிறது தான் அந்த போராட்டம். அந்த போராட்டத்துக்கு உண்டான சப்ஸ்டான்ஷியேட் டேட்டா வந்து சுப்ரீம் கோர்ட்டே கேட்டிருக்கு, எங்கே டேட்டா எதை பேஸ் பண்ணி பண்ணுறீங்க அப்படின்னு கேட்கும்பொழுது அந்த டேட்டா இல்லை. அப்போ தான் சென்ட்ரல் கவர்மெண்ட் சொல்கிறாங்க அந்த டேட்டா இல்லை, டேட்டா இல்லாமல் பண்ண முடியாதுன்னு. இதை வந்து ஆப்போசிஷன் ஒரு பொலிட்டிக்கல் கெயின்ஸ்க்காக யூஸ் பண்ணிக்கிட்டு அந்த பிரிவினை தூண்டுற மாதிரி பண்ணுறாங்க. ஆமாம், நீங்கள் வந்து இவ்வளோ பேர் இருக்கீங்க, நீங்கள் வஞ்சிக்கப்படுறீங்க, உங்கள் ரெப்ரசன்டேஷன் இல்லைன்னு பண்ணும்பொழுது பிஜேபி கவர்மெண்ட் அந்த அந்த ஒரு அட்வான்டேஜ் ஆப்போசிஷன் கொடுக்காம, ரைட்டு நாம் வந்து எடுக்கலாம், நீங்கள் ஏற்கனவே எடுத்தீங்க, உங்களால் எதுவும் பண்ண முடியல, பிகாஸ் உங்களால் சிஸ்டத்தை மாற்ற முடியாது, அதான் உங்களுக்கு ஸ்டேட் கவர்மெண்ட்லேயும் ஒன்றும் பண்ண முடியல, பிகாஸ் எல்லாரும் கேட்டாங்கன்னா ஒன்றும் பண்ண முடியாது. அப்போது சென்ட்ரல் கவர்மெண்ட்டை நான் பண்ணுறேன். சென்ட்ரல் கவர்மெண்ட் நிறையா ஸ்கீம்ஸ் இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்காங்க. உமன்ஸ்க்கும் சரி, ஒரு நலிந்த பிரிவினருக்கு சரி, ஒரு செக்டார் பேஸ்டு ஒரு ஃபார்மர்ஸ்க்கு தனி, அந்த மாதிரி பிரிவினை பண்ணும்பொழுது இவங்களுக்கும் இந்த டேட்டா தேவையாக இருக்குது. அப்போ எடுத்து பார்த்துடலாமேன்னு சொல்லிட்டு அவங்க கொள்கைக்கு வேற மாதிரி இருந்தால் கூட அந்த கொள்கையிலேருந்து அவங்க வந்து சமரசமாயிட்டு ஓகே நம்ம எடுத்து இந்த விஷயத்தை நம்ம வந்து பார்த்துடலான்றதுனால தான் இந்த டிசிஷன் பாலிசியாக எடுத்துகிட்டு வந்திருக்காங்களே தவிர இதை வந்து நம்ம பாசிட்டிவ் ஸ்டெப்பாக தான் பார்க்கணும். இப்போ யாரெல்லாம் வந்து நீங்கள் வேணும் ரெப்ரசன்டேஷன் இல்லைன்னு சொல்கிறவங்கலாம் இன்றைக்கி அவங்க கவர்மெண்ட் வந்து பிஜேபி கிட்ட தான் இருக்குது, அவங்க பண்ண மாட்டேன்றாங்க. இப்போ அவங்க பண்ணுறேன்னு இறங்கி வரும்பொழுது அதை அப்ரிஷியேட் தான் பண்ணணும். இது நம்பர் 1. பிஜேபியே தம் ஸ்டேட்டஸை மாற்றினாங்க, ஸ்டேட்மெண்ட்டை மாற்றினாங்க அப்படின்ற பொழுது அவங்களுக்கு இதனால் பெனிஃபிட். இப்போ வந்து எடுத்தவொடனே இவங்க ரிசர்வேஷன் இன்க்ரீஸ் பண்ணுறேன், இதை பண்ணுறேன்லாம் டிசிஷன்லாம் எடுக்கலை. ஓகே, சாதியை அதில் ஒரு கேள்வியாக வைக்கலாம், அதை எப்படி பண்ணலாம், அந்த டேட்டாவை எப்படி யூஸ் பண்ணணும், அதை பேஸ் பண்ணிவிட்டு என்னென்ன மாதிரி மாறுதல் தேவைங்கிறது வந்து நெக்ஸ்ட் காலகட்டத்தை தான் டிசைட் ஆகும். ஸோ பட் அந்த டேட்டாவே இல்லாமல் அதை பற்றி நம்ம பேச முடியாதனால டேட்டா வச்சுக்கிட்டே பேசலாம்னு சொல்லிட்டு அந்த ஒரு டிசிஷனில் அவங்க இறங்கி வந்து பண்ணுறாங்கிறதும் பாசிட்டிவ் ஸ்டெப் தான். ஸோ அவங்க வந்து இப்போ பாலிடிக்ஸ்க்காக பண்ணல, நீங்கள் பாலிடிக்ஸ்க்காக பண்ணுறான்னு சொல்லிட்டு எதிர்க்கட்சிக்கு சொல்கிறாங்க. இப்போ பீகார் எலெக்ஷன்ற ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறாங்க. பீகாரில் எலெக்ஷன் வரப்போகுது, பீகாரில் அதை மாற்று கருத்து இல்லை. ஆனால் பீகார் எலெக்ஷன் வரதுக்கு முன்னாடியே சென்சஸ் அந்த கேஸ் சர்வே நடந்து முடிஞ்சிடுது, ரைட்டா? இப்போ அதனால பிஜேபிக்கு என்ன கெயின்? இப்போ நம்ம இவங்க அனௌன்ஸ் பண்ணது நேஷன் வைட் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. இதனால பீகார் எலெக்ஷனுக்கு என்ன கெயின்? ஆர் நீங்க இதனால ஒரு கெயின் அப்படின்னா இதனால ஒரு பெரிய பர்ஸ்பெக்டிவ் சேஞ்ச் ஆகும் சார். இதனால வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் எடுக்கமான்னு சொன்னாங்க. இப்போ அவங்க டேட்டா எடுத்து கொடுத்தாங்கன்னா அந்த இப்போ வந்து சுப்ரீம் கோர்ட்டில் போயிட்டு நம்ம டேட்டா இல்லாமல் நம்மளுடைய ரிசர்வேஷன் அடிப்படும் அப்படின்ற ஒரு பர்ஸ்பெக்டிவ் சேஞ்சஸ் அவங்க மக்களுக்கு வரணும். அதனால தானே இது பண்ணுறாங்க. ரிசர்வேஷன் 50% மேலே கிடையாதுங்கிறது ஒரு கேப் வந்து சுப்ரீம் கோர்ட்டில் இருக்கு, ரைட்? ஆனால் 60% வந்து EWS பண்ணியிருக்காங்க. அது ஹாரிசான்டல் ரிசர்வேஷன், அது 10% EWS இருந்தால் கூட டோட்டல் 60% அது ஹாரிசான்டல். ஸோ ஹாரிசான்டல் அது ஏற்கனவே உடைஞ்சிருச்சு. இல்லை, ஹாரிசான்டல் ரிசர்வேஷன் அதை நம்ம புரிஞ்சுக்கணும். இட்ஸ் நாட் வெர்டிகல். ப்ளஸ் 10% தான் இருந்தாலும் அது அப்ளிகபிள் வந்து ஃபுல்லாக வரப்போகுது, எல்லா கேட்டகரிஸ்லையும் வரப்போகுது, ஒரு குறிப்பிட்ட இதுக்கு மட்டும் வரதில்லை. இல்லை சார், இப்போ வந்து 100 சீட் இருக்குன்னா அதில் 10% வந்து EWS கீழே தானே வரும், ரைட் அன்பு? பட் ஆனால் அப்ளிகேஷன் இப்போது நம்ம நிறைய பேர் தவறாக புரிஞ்சுக்கிட்டு இருக்கோம். நம்ம அப்ளிகேஷன் ஆஃப் ரிசர்வேஷனே வந்து நிறைய பேர் இப்போ 69% தமிழ்நாட்டில் இருக்கா, அப்போ 31% வந்து ரிசர்வேஷன் ஃபார் ஓசின்னு எல்லாரும் புரிஞ்சுக்கிட்டு இருக்காங்க. 31 இப்போ 100 சீட் ஜென்ரல் கேட்டகரி தான், 31 ஜென்ரல் கேட்டகரிங்களா? அப்போது ஒரு 100 சீட் இருக்குது அப்படின்னா 31 பேர் ஜென்ரல் கேட்டகரியிலேருந்து செலக்ட் பண்ணுவாங்க, 69 பேர் வந்து இந்த சைட்லேருந்து செலக்ட் பண்ணுவாங்கன்றது தான் புரிதல் எல்லாருக்குமே. அது கிடையாது. எப்பயுமே இது மாதிரி 69% ரிசர்வேஷன், 31% ஓப்பன் ஜென்ரல் கேட்டகரி. இப்போ நாளைக்கு நான் 100 சீட் ஃபில் பண்ணணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு நான் ஜென்ரல் கேட்டகரியிலேருந்து மெரிட் பேஸ்ட் பண்ணி பண்ணும்பொழுது இந்த 69% பிரிவில் நிறைய பேர் இருப்பாங்க இல்லையா, அவங்களும் ஃபில் ஆவாங்க. அவங்களும் ஃபில் ஆகிட்டு அந்த ஆர்டர் முடிச்சிட்ட பிறகு தான் நெக்ஸ்ட் இந்த ஆர்டருக்கு வரும். அதான் சார் இங்கே இருக்கிற சிஸ்டமோட நேச்சர். ஸோ நான் என்ன புரிய வைக்கிறேன், எல்லாரும் என்ன நினச்சிப்பாங்க, 100 சீட்டில் 69 பேர் ரிசர்வேஷன் கேட்டகரியில் வருவாங்க, 31 பேர் வந்து ஜென்ரல் கேட்டகரியிலேருந்து வருவாங்க 100 சீட்டில் நினச்சிப்பாங்க. ஆனால் அப்படி கிடையாது. நீங்கள் ஃபைனலாக பார்த்தீங்கன்னா 100 பேரில் 20 பேர் தான் வந்து ஜென்ரலோ ஆர் வந்து அது கம்மியான இருப்பாங்க. ஏன்னா எல்லா 69% இருக்கிறவங்களும் இங்கே வருவாங்க.
அப்ளிகேஷன் ஆஃப் தட் ரிசர்வேஷன் பாலிசி இஸ் டோட்டலி டிஃப்ரெண்ட் ஃப்ரம் த பர்சன்டேஜ். இதில் வந்து நிறையா மக்களுக்கு வந்து கொஞ்சம் புரிதல் கம்மியாக இருக்குங்கிறதா என்னுடைய கருத்து. இதை இதை இருக்க நம்ம இந்த ஒரிஜினல் கொஸ்டினுக்கு வரும். நீங்கள் என்ன கேட்டீங்க? 10% 10% வந்து வருதுன்னு சொல்கிறீங்களா? அந்த 10% இஸ் எக்கனாமிக்கல் வீக்கர் செக்ஷன். இட் இஸ் நாட் பர்டிகுலர் கம்யூனிட்டியோ ஒரு இதுவோ கிடையாது. யாரெல்லாம் ரிசர்வேஷன் சிஸ்டம்குள்ள இல்லையோ அவங்க எல்லாருமே உள்ள வருவாங்க. எல்லாரும் அந்த வருவாங்க. 10% வருவாங்க. அவங்க ஜெனரல் ஜெனரல் கேட்டகரியிலும் வருவாங்க. அவ்வளோதான். ஸோ இட்ஸ் ஃபார் ஆல். ஆனால் எக்கனாமிக்கல் வீக்கர் செக்ஷன் இஸ் ஒன் ஆஃப் த யார்ட் ஸ்டிக். இன்னைக்கு வந்து எனக்கு வந்து ஒரு வசதி வாய்ப்பு வந்து என்ன சாதியால் மறுக்கப்படலை எனக்கு. இப்போ நான் வந்து ஒரு இடத்துல பட்ட படிப்பு நான் படிக்கணும். எனக்கு ஏன் படிக்க முடியல அப்படிங்கிறதுக்கு ரீசன் வந்து எனக்கு வந்து காசு இல்லை. நான் ரொம்ப பின்தங்கி இருக்கேன். அதுக்கு உண்டான சில புக்ஸ் வாங்க முடியல, ஆர் வந்து அதுக்குண்டான கோர்சஸ் பண்ண முடியல, அதற்கு உண்டான சில விஷயங்கள் என்னால் பண்ண முடியலைங்கிறதுக்காக தான். எக்கனாமிக்கலாக நான் வீக்கர் இருக்கிறனால எனக்கு அந்த அஃபோர்ட் பண்ண முடியலைங்கிற ரீசனுக்காக தான். அது சாதிய ரீசனுக்காக மட்டும் கிடையாது. இது வந்து எல்லா கம்யூனிட்டிஸ்லையும் நடக்கும். எல்லா கம்யூனிட்டிஸ்லையும் நலிந்த பிரிவுகளும் இருக்காங்க. ஸோ அதை வந்து எடுத்துன்னு வரணும். அப்போ தான் கீழே இருக்கிறவங்க பாட்டமில் இருக்கிறவங்க மேலே வருவாங்கன்ற கொண்ட ஒரு கான்செப்டில் தான். ஒன்றா நீங்கள் என்ன பண்ணியிருக்கணும், யாரெல்லாம் முன்னேறிட்டாங்களோ அந்த 69% யாரெல்லாம் முன்னேறிட்டாங்களோ அவங்கள வந்து வெளியில் அனுப்பணும் பட்டியல்லேருந்து. அதை அவங்களால பண்ண முடியல. அந்த பண்ண முடியாத பட்சத்தில் பண்ணால் 1008 ப்ராப்ளம் வரும். ஏன்னா ஸ்டில் வந்து அந்த 12% 15% தான் அனுபவிச்சுட்டு இருக்காங்க. அந்த பாட்டம் அப்படியே தான் இருக்குது. இதை உங்களால் பண்ண முடியல. என்ன தான் கமிஷன் போட்டாலும் உங்களால் பண்ண முடியல. அதனால தான் இந்த இடபிள்யூஎஸ் அப்படின்ற கான்செப்டில் ஐடென்டிஃபை பண்ணுறாங்க. அவங்கள நீக்க வேண்டியது கவர்மெண்டோட பொறுப்பு தானே சார். யார் எல்லா பெனிஃபிட்ஸும் எடுத்தாங்களோ பண்ண வேண்டியது தானே. சட்டநாதன் கமிஷனில் சொன்னது அதுதான். திருப்பி வரீங்க நீங்கள். சட்டநாதன் கமிஷன் தமிழ்நாடு எடுத்துக்கிறேன். தமிழ்நாடு மட்டும்தான் இல்லை சார், இந்தியாவிலே எல்லா இடத்துலையும் இதே பிரச்சனை தான். நீங்கள் ஒன்ஸ் நீங்கள் கொடுக்க ஆரம்பிச்சிட்டிங்கன்னா திருப்பி அவங்களால எடுக்க முடியல. ஒன் வே ரூட் மாதிரி ஆயிடுது. அதை வந்து எப்படி நீங்கள் யூஸ் பண்ணிக்கிறீங்கன்னா பொலிட்டிக்கல் கெயின்ஸ்க்காக யூஸ் பண்ணுறீங்க. நீங்கள் உண்மையாகவே சோஷியல் இண்டிகேட்டர்ஸ் வச்சு பார்க்கணுன்னா நீங்கள் என்ன பண்ணோம், 10 வருஷம் உனக்கு நான் 15 வருஷம் உனக்கு நான் கொடுக்குறேன் இந்த பெனிஃபிட். உங்கள் கம்யூனிட்டி நெக்ஸ்ட் 2 டிகேட்ஸ் ஆர் 2 ஜென்ரேஷன் வந்து நீங்கள் வந்து முன்னேறிடுங்க. அப்போது நீங்கள் முன்னேறிட்டீங்கன்னா அதை நான் வெரிஃபை பண்ணிவிட்டு உனக்கு இனிமேல் ஸ்டாப் பண்ணுறேன் அப்படின்ற அந்த ஒரு மனநிலையிலையும் அந்த கொள்கை கோட்பாடுலையும் அரசியல் கட்சிகளும் அரசாங்கமும் இருந்ததுன்னா இந்த லிஸ்ட் மாறினே இருக்கும். இந்த 69% உடைய அந்த இது லிஸ்ட் வந்து யார் ஃப்ரெண்ட், யார் எம்பிசியில் எவ்வளோ பேர் வரணும், ஏன் ரெப்ரசன்டேஷன் இருக்கா அப்போ வெரிஃபை பண்ணி பார்க்கலாம். ஒவ்வொரு 10 வருஷமும் நீங்கள் சென்சஸ் எடுக்கும்போது வெரிஃபை பண்ணி பார்த்துக்கலாம். நான் இவ்வளோ பேருக்கு ரிசர்வேஷன் கொடுத்துருக்கேன், இவ்வளோ பேர் ரெப்ரசன்டேஷன் வந்திருக்கா, ஏன் வரலை, வந்தனா அப்போ நான் ஜாஸ்தி பண்ணணுமா கம்மி பண்ணணுமா இல்லை ஸ்டாப் பண்ணணுமான்னு அந்த மாதிரி யாருமே அந்த சிஸ்டத்தை யூஸ் பண்ணலை. எப்படி யூஸ் பண்ணாங்கன்னா பொலிட்டிக்கல் கெயின்ஸ்க்காக தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. எனக்கு இது வரணும்ப்பா, நீ போராட்டம் பண்ணுறியா, வா உன்னை சேர்த்துடுறேன், உனக்கு எக்ஸ்ட்ரா கொடுக்குறேன், இப்படி தான் யூஸ் பண்ணியிருக்காங்களே தவிர அதனால தான் இந்த சிஸ்டம் வந்து ஒழுங்காக உருப்படாமல் இருக்குது. பட் என்ன சொந்தமாக என்ன கருத்து கேட்டிங்கன்னா இந்த ரிசர்வேஷனே வந்து டோட்டலாக மாறணும். இது வந்து எப்படி ஆயிடுச்சு அப்படின்னா, இப்போ வந்து நான் ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ ஓட்டப்பந்தயம் ஓடுறோம், 100 மீட்டர் ஓட்டப்பந்தயம் ஓடுறோம், எல்லாருமே டிஃப்ரெண்ட் பிரிவினர் இருக்கான்னு வச்சுப்போமே. எல்லாருமே 100 மீட்டருக்கு யார் ஃபஸ்ட்டு கிராஸ் பண்ணுறாங்களோ அவங்க தான் வெற்றி. ஆனால் இங்கே எப்படி இருக்குன்னா ரிசர்வேஷன், நீ வந்து 100 மீட்டர் கண்டிப்பாக ஓடணும், இன்னொருத்தன் வந்து 80 மீட்டர் ஓடினா போதும், இன்னொருத்தன் 60 மீட்டர் ஓடினா போதும், இன்னொருத்தன் 50 மீட்டர் ஓடினா போதும், நீ வின்னு அப்படின்ற மாதிரி இருக்கு. அந்த சிஸ்டம் தான் இங்க ஃபெயிலியர். எப்படி இருக்கணும் அப்படின்னு நீங்க சொன்னதுல வந்து 50 மீட்டர் 60 மீட்டர் சொல்றாங்கல்ல சார், அந்த மீட்டர் ஓடுறவன் அவ்வளோ ரிசர்வேஷன் சிஸ்டம் இருந்தாலுமே அவனோட ரெப்ரசன்டேஷன் கடைசியில் அவன் 60 மீட்டர் ஓட முடியல. 60 மீட்டர் ஓடுறதுக்கு உண்டான இதுவும் அவங்ககிட்டயும் அதான உட்பிரிவுகள் இருக்கு. அவனுக்கான ஃபெசிலிட்டிஸை கொடுத்து உருவாக்க வேண்டியது. அந்த ஃபெசிலிட்டிஸ்ன்னு சொல்றீங்கல்ல, அங்கே தான் நான் வரேன். ஸோ எப்படி இருக்கணும் அப்படின்னா இதே ஓட்டப்பந்தயம் தான், பல பிரிவு இருக்காங்க. நீ சொல்கிற இவங்க வந்து ஒரு அதர் காஸ்ட் ஜென்ரல் கேட்டகரின்னு சொல்கிற, இன்னொருத்தர் வந்து எம்பிசி எதுன்னு சொல்கிற, எல்லாருமே 100 மீட்டர் தான் ஓடணும். பட் ஒன்னால் ஓடக்கூடிய இது வந்து உனக்கு வந்து ஃபெசிலிட்டிஸ் வேணும்னு சொல்கிறியா, உனக்கு உணவு, உனக்கு உண்டான பயிற்சி, உனக்கு உண்டான நல்ல ஷூஸு, இதெல்லாம் எல்லாமே நான் கொடுப்பேன். கொடுக்கலன்றதான் சார் ப்ராப்ளம். இல்லை இதெல்லாம் கொடுப்பேன். கொடுத்துட்டு எல்லாருமே 100 மீட்டர் ஓடுங்க, யார் வின் பண்ணுறாங்களோ அவங்க தான். இங்கே எனக்கு கொடுக்கலன்னு சொல்கிறீங்களா, இந்த கொடுக்கலன்ற வந்து லைனில் நிற்கிறாங்க இல்லையா, திருப்பி அங்கே நீங்கள் வந்து பர்சன்டேஜாக நீங்கள் பிரிவுகளாக சேர்த்துட்ருக்கீங்க. நீங்கள் கொடுங்க, எல்லாருக்குமே கொடுங்கன்ற. நான் 69 பதவி ஒரு 131 பிரிவு இருக்கா பிசியில், பிசிஎம்மில் 7 பிரிவு இருக்கா, எம்பிசியில் 48 பிரிவு இருக்கா, 48 பிரிவினருக்கும் நீங்கள் வந்து வாய்ப்பை கொடுங்க. ஆனால்
நீங்கள் நெக்ஸ்ட்டு வந்து லெவல் ஆஃப் அந்த தேர்வில் மெரிட்லேருந்து வரும்பொழுது எல்லாரையுமே ஒரே சமயம் பார்க்கணும். இங்கே என்ன பண்ணுறீங்க, இங்கே நீங்கள் கான்சென்ட்ரேட் பண்ணி இங்கே 31% விட்டுறீங்க கோட்டை. இந்த 31% தான் இங்கே நிறையா பேர் இப்போ ஆதங்கத்துக்கு கிளம்பி போராட்டம் எழுதி இவங்கள மட்டும்தான் ரெப்ரசன்ட் இருக்காங்க, 31 ரெப்ரசன்ட் இல்லைன்னு இவங்க நிறையா பிரிவினர் இந்த 69க்கு உள்ளே வராங்க. அப்போ 69க்குள்ளே இவங்க வரும்பொழுது ஏற்கனவே கிடைக்க வேண்டிய வாய்ப்பு இவங்க உள்ளுக்குள்ள சார் இன்னும் ஆனால் கவர்மெண்ட் டேட்டா என்ன கட்டுது, அந்த 31% நீங்கள் வந்து சொல்கிறீங்கல்ல, அவங்க தானே கவர்மெண்ட்டோட பவர்ஃபுல் போஸ்ட்டில் எல்லாத்துலேயும் இருக்காங்க. இல்லை கிடையாது. அதுதான் நீங்கள் வந்து டேட்டா எடுத்து பார்க்காம நீங்கள் வந்து எந்த டேட்டா வந்து எடுத்திருக்காங்க, எதை வச்சு இவங்க ரெப்ரசன்டேஷன் இல்லைன்னு சொல்கிறாங்க. இப்போ நான் சொன்ன மாதிரி 31% இருக்கிற ஒரு பிரிவு ரைட்டா, ஒரு 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 சாதி இதுன்னு வச்சுக்கோங்களேன், அவங்க வந்து பிசிலையும் இருக்காங்க, எம்பிசிலையும் இருக்காங்க, ஓசிலையும் இருக்காங்க. அது சிஸ்டத்தோட ப்ராப்ளம், அந்த சிஸ்டமே ப்ராப்ளம்னு சொல்கிறீங்க. நீங்கள் எப்போல்லாம் தேவையோ அந்த உட்பிரிவை நீங்கள் வந்து ஒரு இதில் சேர்த்துடுறீங்க. ஆர் வந்து ஒரு இப்போ இது பண்ணிக்கிறீங்க. ஆர் வந்து உங்கள் சாதி என்னன்னு கேட்கும்பொழுது நீங்கள் வந்து உங்கள் சாதியை மறைச்சிட்டு அதை வந்து ஒரு கூட்டு கலவையாக ஒரு பிரிவாக ஆக்கிட்டு அந்த பிரிவை சேர்த்துடுறீங்க. இதெல்லாம் ஏன் பண்ணுறீங்கன்னா, நீங்கள் வந்து இவங்கள முன்னேற்றணும், இவங்கள முன்னேற்றக்கூடாது, முன்னேறியாச்சு, இவங்கள நெக்ஸ்ட் ஸ்டாப் பண்ணலான்ற அந்த ஒரு உயர்ந்த நோக்கத்தில் அந்த ரிசர்வேஷன் ஆரம்பிக்கிற நோக்கத்தில் பண்ணலை. நீங்கள் எப்படிலாம் எனக்கு இவன் சாதகமானவன், என்னுடைய ஆள், எனக்கு இவங்ககிட்டேருந்து ஓட்டு வரணும் அப்படின்ற அந்த குறுகிய மனப்பான்மையில் தான் நீங்கள் வந்து அந்த ரிசர்வேஷன்ற அந்த ஆயுதத்தை நீங்கள் பயன்படுத்திருக்கீங்க. அதனால தான் ரிசர்வேஷன் சிஸ்டம் ஃபெயிலியர்னு சொல்கிறோம் நம்ம. அதை சரி பண்ணுறதுக்கு நீங்கள் ட்ரூ டேட்டா எடுத்து பார்க்கணுன்னா இப்போ இந்த மாதிரி இந்த சென்சஸ் எடுக்க போகிறதுல சாதிய கேள்வியை கேட்டு அந்த டேட்டாவை கரெக்டாக வாங்கி அந்த சாதியை எப்படி கேட்க போகிறாங்க, எப்படி வாங்க போகிறாங்க, வெரிஃபை பண்ண போகிறாங்கன்னு பல டிபேட் இருக்குது. சப்போஸ் கரெக்டாக வாங்குறாங்க, வெரிஃபை பண்ணுறாங்கன்னு வச்சுப்போமே, அந்த டேட்டாவை வச்சுக்கிட்டு உங்கள் பாப்புலேஷன் மற்ற டிமோகிராஃபிக்ஸை வச்சுக்கிட்டு கரண்ட் ரெப்ரசன்டேஷனை வச்சுக்கிட்டு அதுக்கப்புறம் எங்கே லிங்க் மிஸ் ஆகுது, எங்கே லிங்க் மிஸ் ஆகலை அப்படின்றத வச்சு பண்ணணும். ஆனால் அதை பண்ணும்பொழுது கூட யாருக்கெல்லாம் நீங்கள் வந்து முன்னேறியாச்சு, இவங்கெல்லாம் தேவையில்லைன்னு சொல்கிறீங்களோ அங்கே ஒரு பிரச்சனை வெடிக்கும். அந்த குறிப்பிட்ட பிரிவினர்கள் பிரச்சனை பண்ணுவாங்க. யாருக்கெல்லாம் இல்லை இவங்களுக்கு எக்ஸ்ட்ராவாக கொடுக்கணும்னு சொல்கிறோமோ அவங்க திருப்பி குரல் கொடுப்பாங்க, எங்களுக்கு இது போராது, இன்னும் ஜாஸ்தி வேணும், எங்களை வந்து நீங்கள் ஏமாத்திட்டீங்க அப்படின்னு அவங்களும் போராட்டம் பண்ணுவாங்க. இந்த காரியத்துக்காக தான் பிஜேபி அரசாங்கம் பொதுவான ஒரு அடிப்படையில் நம்ம வந்து இந்த மாதிரி பிரித்தது போதும், நம்ம ஒன்றா இருந்துக்கிட்டு எல்லாருமே காமன் இண்டிகேட்டரில் முன்னேறலான்னு சொல்கிறாங்க. பட் அதை வந்து ஆப்போசிஷன் பண்ண விட மாட்டேன்றாங்க. நீ இந்த வழியில் தான் நீ வரணுன்றாங்க. ஓகே வா, இந்த வழியிலே நான் போராடி பார்க்குறேங்கிறத கொள்கையெல்லாம் இறங்கி வந்திருக்காங்கிறது தான் நம்ம வந்து இந்த மெசேஜாக நம்ம புரிஞ்சிக்க வேண்டிய விஷயம். ஸோ உங்கள் நேரத்தை ஒதுக்கி நிறைய கருத்துக்களை தெரிவித்தமைக்கு ரொம்ப ரொம்ப நன்றி சார். நன்றி. ஜெய்ஹிந்த் அன்பு.